இப்போ போடுறது நம்ம மண்ணு இல்லையா இல்லை போட்டுக்கு பாரு அதான் வண்டி ஜெதி பண்ணணும் இப்போ உதயநிதி அவர்களே, நான் 35 காலம் ஆண்டாக திமுகவில் பணிபுரிந்து வருகிறேன். 2 முறை ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன். ஒரு முறை கவுன்சிலராக தேர்ந்தெடுத்து துணை சேர்மனாக இருந்தேன். 1.5 ஆண்டு காலம் பொதுக்கு உறுப்பினராக இருந்தேன். ஒன்றிய செயலராக 15 நாள் கொடுத்தார்கள், எடுத்தார்கள். மாவட்ட விவசாய அணி கொடுத்தார்கள். 3 ஆண்டு காலம் இருந்தேன், அதையும் எடுத்தார்கள். இன்றைக்கு 3 ஆண்டு காலமாக 15 வருஷமாக அதிமுக ஆட்சி கொண்டு வருகிறது. திமுக ஆட்சி வரவில்லை. திமுக ஆட்சி ஏன் வரவில்லை என்று ஒரு தடவை தோற்றக்கூட அனைத்து கட்சியை கூப்பிட்டு ஒன்றிய செயலாளர்களையும் கிளை செயலாளர்களையும் கட்சிக்காரர்களை கூப்பிட்டு ஏன் இந்த கட்சி தோற்று வருகிறது அப்படின்னு கூப்பிட்டு பேசுவதற்கு யாரும் இல்லை. ஒன்றிய செயலாளர்கள் அனைத்து எல்லா வேலைகளும் ஒன்றிய செயலாளர் அன்பாயகன் என்ன பண்ணுறாரோ எல்லா ஒர்க்கும் 65 ஒர்க்கு ஒரே ஆள் மேலே பாலாஜி முள்ளன்றம் பாலாஜி மேலே ஒர்க்கு போட்டு செய்கிறார். 65 ஒர்க்கு. இப்போ பதிவு முடிஞ்சு போச்சு, வடக்கு சாத்தில் கவுன்சில் முடிஞ்சு போச்சு, தலைவர் முடிஞ்சு போச்சு. என்னாச்சு ஒர்க்கு அவருக்கு கூப்பிட்டு கொடுக்குறானுங்க அதிமுககாரனுக்கு. நம்ம கட்சிக்காரங்க ஒருத்த கூட போய் கொடுக்க மாட்டுறாங்க. 25 ஆண்டாக அந்த வெங்கடேசன் சிஎம் ராஜ் என்றவங்க மணல் ஓட்டுறான். நம்ம ஆளுங்க யாருன்னா மணல் ஓட்டினா ராஜ் சொன்னால் ஏதாவது நம்ம சொன்னால் நம்ம கட்சியிலேருந்து வெளியே போ, நீ நம்ம மேலே கேட்குறவன் அப்படின்ற மாதிரியாக பேசுகிறாங்க. நமக்கு அதனால் நம்மளை ஒதுக்கி வச்சு 10 ஆண்டு காலமாக நம்மளை நம்ம கட்சிக்காரர்கள் பத்திரிக்கை பேர் போடுறது கூட அதை போடக்கூடாது என்று தடுக்கிறார்கள். இதை நான் முதலமைச்சரை சந்திக்க 2 முறை சென்றுவிட்டேன், அங்கே பார்க்க முடியவில்லை. 2 முறை மாவட்ட செயலர் அவர்களை மந்திரி அவர்களை பார்க்க போகின்றேன், அவரும் பார்க்க முடியவில்லை. நான் 35 வருஷமாக எம்பி எலெக்ஷனையும் எம்எல்ஏ எலெக்ஷன் சீட்டு கேட்டு தான் எனக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கல. மாவட்ட செயலர் தனி வந்த எம்பி அன்பாயகன் ரவி, ஜெயானி ரவி, இவங்க 3 பேர் தான். இப்போ ஆரணி தொகுதியில் திமுகவோட நிலைமை எப்படி இருக்குது? இப்போ அது யாருக்கு கொடுக்கணும்னு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மீண்டும் அவங்க கொடுத்தாக்கா வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். வர ஆரணி சட்டமன்ற தொகுதியில் திமுகவினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது? திமுகவுடைய செயல்பாடு கம்மியாக இருக்குது. அது திமுகவுடைய செயல்பாடு கம்மியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு ரவிக்கோ இல்லை அன்பாயனுக்கோ யாருக்கோ சீட்டு கொடுத்தா வாய்ப்பே இல்லை. இதனுடைய கட்சி கிடையாது, தன்னை வந்த கட்சி கிடையாது. கட்சிக்கு முக்கியமான ஆள் பொதுப்பணித்துறை மந்திரி அவர்களையும் முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சர் சந்திச்சுக்கிற பிறகு நான் கட்சியில் என்ன முடிவு செய்கிறாங்களோ அவங்களுக்கு முடிவு செய்து நான் செய்து கொள்கிறேன். இப்போ அவங்கள இப்போ சந்தித்து உங்களுக்கு போதுமான இது இல்லைன்னா நீங்கள் என்ன அடுத்த கட்ட முடிவு என்ன பண்ண போகிறீங்க? அவர் மந்திரி அவர்களையும் துணை முதலமைச்சர் அவர்களையும் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நீங்கள் கட்சியில் பொறுப்பு கொடுத்தால் செய்ய ரெடியாக இருக்கிறேன், இல்லைன்னா நான் வேறு கட்சிக்கு அவங்க இஷ்டப்பட்டால் நான் வேறு கட்சிக்கு போக ரெடியாக இருக்கிறேன்.